ஹாய் கேபிஆர் ஸ்குவாட். இந்த வீடியோவோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் இருக்கும். ப்ராக்ரஸ் வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்க முடியும் லைவாக. யூ கேன் லிவ் இன் தி மூமெண்ட் பெட்டர்மெண்ட். ஈச் டே தெர் இஸ் அ பெட்டர்மெண்ட். ஓகே, நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ, அப்படி இல்லைனா மந்த்லி 20 வீடியோஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு முடிவாக இருக்கேன். அதனால் வந்துட்டு மைக்கு, ட்ரைபாடு, அப்புறம் லைட்டு இதெல்லாம் வாங்குற வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அடுத்தடுத்து வாங்கிக்கலாம். என்ன சொல்ல வரேன்னால எப்போல்லாம் முடியுதோ வந்து என்னெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமோ அதெல்லாமே அப்பப்போ வந்துட்டு என்னால் முடிகிறப்போ நான் வந்து வீடியோ எடுத்துடுறேன். அப்புறமா வந்துட்டு நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னால் எப்போல்லாம் வீடியோ எடுக்க முடியுமோ அப்போல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்துடணும். அப்போ தான் வந்துட்டு அதை வந்துட்டு கரெக்டான டைமில் என்னால் போஸ்ட் பண்ண முடியும். நான் வந்து இல்லை ப்ராப்பராக தான் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா என்னால் அதை பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுலேயுமே ஒரு டாபிக் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. கொஞ்சம் கூர்ந்து கவனித்து ஒரு பாஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏதுன்னு அது வந்து நல்லா புரியும். ஒரு விஷயத்த பண்ணணும்னா பண்ணிடணும், ப்ராப்பராக பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பண்ண முடியாது. முன்னாடிலாம் எனக்கு என்ன தோணுன்னா, இந்த விஷயத்த இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இந்த விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது, இதை கண்டினியூ பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய தாட்ஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி தாட்ஸ்னால ஒரு யூஸும் இல்லைங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளால் பாஸ்ட்டை வந்து மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம லைஃப் ஒன்றும் பாபநாசம் படம் கிடையாது. இந்த ஒரு விஷயம் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். அதனால் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம யார், என்ன, நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு டேக் ஆக்ஷன்ஸ். ஒன் லாஸ்ட் திங், பேசிக்கலி ஸ்டாப் திங்கிங் அபவுட் தி பாஸ்ட், லிவ் இன் தி மொமெண்ட். அப்படியே இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு ஒரு நல்ல ஆப் பற்றி பார்த்துருவோம். ஆப் நேம் என்னென்னா டியர்மி. இது வந்து ஒரு பர்சனல் க்ரோத்துக்கான ஒரு ஆப்பு. இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தேன், என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் இதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஆனால் அது அப்படியே இருக்குது என் ஃபோனில். எதுக்காகனா ஆப்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன நோட்டிஃபிகேஷன்னா டேக் அ டீப் ப்ரீத் அப்படின்னு வரும். நான் அதை பார்க்கும் போதெல்லாம் நாட் எவ்ரி டைம் பட் சம்டைம் ஐ யூஸ் டு டூ தட். டேக்கிங் அ டீப் ப்ரீத் at adequate times in a day is very much useful for the progress and productivity in your work. இப்போ நம்ம டீப் ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம மைண்டு பாடி வந்து காம் ஆகுது அந்த டைமில். அந்த ஆப் வந்துட்டு நம்ம அதுக்கு பே பண்ணாதான் வந்துட்டு அது நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து டிசைன் பண்ணல. அந்த ஆப் நம்ம ஃபோனில் இருந்தாலே இட் இஸ் டூயிங் இட் ஒர்க் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.